உடல் பருமன் அதிகமாக இருப்பவங்களுக்கு வாழ்நாள் கொஞ்சம் குறைவு அப்படின்றத நம்ம நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம். ஏன் எதனால இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வாழ்நாள் குறைவாக இருக்கு, அப்படி என்னதான் இந்த உடல்ல பிரச்சனை எல்லாம் ஏற்படுது பார்க்க போறோம். உலக நாடுகள்ல பல நாடுகள் அங்க ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணமாக உடல் எடை அதிகமாக இருப்பது, ஒபிசிட்டி. இதுலயும் இந்த இரண்டாம் வகை ஒபிசிட்டி, பியர் ஷேப்னு சொல்லுவோம். நம்ம வயிறு மட்டும் கொஞ்சம் அதிகம் மாறி இருக்கும், வயிற்று பகுதியில் மட்டும் கொழுப்பு சத்து அதிகமாக சேர்ந்திருக்கும். அந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்நாள் குறைவதாக தெரிஞ்சுக்கிறோம். ஏன் இவங்களுக்கு வாழ்நாள் குறையுது? முதல் விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குண்டா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாழ்நாள் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா உடல் பருமன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடல் பருமன் இருக்கிற எல்லோருக்குமே வாழ்நாள் குறையும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னீங்கன்னா, நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம ஃபிட்டாக இருக்கமா அன்ஃபிட்டாக இருக்கமான்றதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்நாள் தீர்மானிக்கப்படுது. பல பேர் நிறைய பாடி பில்டர்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர், ரோனி கோல்மேன், ஜே கட்லர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் எடையை நீங்கள் கேட்கும் பொழுது ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களுடைய உடல் எடை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயரத்தை விட அதிகம்தான். எல்லாருமே 100 கிலோக்கு மேலே இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் வாழ்நாள் மிக மிக குறைவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர்னு சொல்லக்கூடிய ஒரு லிஜெண்ட் இன்னமும் கிட்டத்தட்ட 80 வயதை கடந்து ஹெல்த்தியாக இருக்கிறத நம்ம கண்ணாலே பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தான். நாம் சொல்கிற உடல் எடை அதிகமாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி பாடி பில்டர்ஸ் உடல் எடை அதிகமாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க உடல் எடை அதிகமாக இருந்தாலும் தன்னுடைய அன்றாட வேலையை செய்வதற்கு ஃபிட்டாக இருக்கிறாங்க. இன்னமும் ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, தினமும் சைக்கிளிங் போகிறாரு, நிறைய பேர்த்துக்கு ட்ரெயின் பண்ணுறாரு, இன்னமும் ஸ்டேஜில் நிறையா ஸ்பீச் கொடுக்குறாரு, நல்லா பயங்கர ஆக்டிவாகவே இருக்கிறாரு. ஆனால் இதே மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கிறாங்க, அன்ஃபிட்டாக இருக்கிறாங்கன்னா அதுதான் பிரச்சனை. ஏன்னா பொதுவாக உடல் எடை அதிகமாக இருந்து தன்னுடைய அன்றாட வேலையை செய்வதற்கு கூட இவங்க மூச்சு வாங்குறாங்க, ஒரு மாடிப்படி கூட ஏற முடியல அப்படின்னீங்கன்னா இவங்க ரொம்ப அன்ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி தன்னுடைய பர்சனல் ஒர்க்கை பண்ண முடியாத அளவுக்கு நம்மளுடைய உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உணவு கலாச்சாரமும் வாழ்க்கை முறையும் ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அன்ஃபிட்டாக இருக்கிறது உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இவங்க எடுக்கக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜங்க் ஃபுட்டு தான், எண்ணெயில் பொரித்த உணவுகள் தான், மைதா உணவுகள் தான், பேக்கரி உணவுகள் தான். பற்றாக்குறைக்கு இன்னைக்கு கெட்ட பழக்கங்களும் இவங்கள தொற்றிக்கொள்ளுது. இதோட இவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும். டயத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, டயத்துக்கு தூங்குறது இல்லை, ரெகுலராக ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கு உடற்பயிற்சின்னு ஒன்று ரெகுலராக இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு உடல் பருமன் இருக்கு இல்லையா, இவங்க தன்னுடைய அன்றாட வேலை செய்வதற்கு கூட இவங்களால முடியறதில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இதய பாதிப்புகள் வருது. இது முதல் விஷயம். ஏன்னா இந்த இதய பாதிப்பு சொல்லும் பொழுது இதய படபடப்பு, அதிக இரத்த அழுத்தம், இதயத்தில் இருக்கக்கூடிய வால்வுகள், இதயத்தில் இருக்க தசைகள் பலவீனமாகிறது, ஸ்ட்ரோக் போன்ற பாதிப்பு ஏற்படுறது, மேசிவ் ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ இதுவே முதல் காரணம் இவங்களுடைய வாழ்நாள் மிக குறைவாக இருப்பதற்கு. இதே போன்று நுரையீரல் பாதிப்பு, இவங்களுடைய வயிற்று பகுதியில் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாத்துலேயும் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா அந்த உறுப்புகள் சரியாக வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய உறுப்பு இந்த நுரையீரல். நம்மளுடைய வயிற்று பகுதியில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் நுரையீரலை மேல் நோக்கி அழுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதனால இங்க என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா நுரையீரல் முழுமையாக சுருங்கி விரிகிறதுல பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்த மூச்சு காத்து வழியாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுக்கும் போறது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம எந்த ஒரு வேலையும் செய்வதில் நம்மளுக்கு உடனே மூச்சு பிரச்சனை ஏற்படும், தசை வேகமாக சோர்வடைஞ்சிடும். நுரையீரல்ல ஏற்படக்கூடிய முக்கியமான பாதிப்பு. இதை தொடர்ந்து
ஆஸ்துமா போன்ற பாதிப்புகளும் ஏற்படும். அடுத்து ஒவ்வொன்றா வந்து பாத்தீங்கன்னா நிறைய நுரையீரல் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நம்முடைய உடல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட்டு பகுதிகள், தசை பகுதிகள் எல்லாம் வலுவிழந்து போய் சீக்கிரத்தில் நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படுவதற்கு உடல் பருமன் ஒரு முக்கியமான பாதிப்பு நம்ம வந்து சொல்றோம். காரணம் நமக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய உடல் எடை அதிகமாகும் பொழுது அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த உடலுக்கு இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல தசைகள் வீக் ஆகும். கொஞ்ச நேரத்திலேயே வந்து மூட்டு பகுதியில அழுத்தம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் முதல்ல குருத்தெலும்பை தான் டேமேஜ் பண்ணும். மூட்டு பகுதியில் குருத்தெலும்பு டேமேஜ் ஆன உடனே நாம அதையும் தள்ளி ரொம்ப நேரம் நிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா இந்த குருத்தெலும்பு பகுதி கொஞ்சமா டேமேஜ் ஆகி தேய்மானம் ஏற்பட்டு கொஞ்சம் வலியும் அதிகமாகி நம்மளுடைய வாழ்நாள்ல செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் பெரிய பாதிப்பை ஏற்படும். முழங்கால் மூட்டு பகுதி, இடுப்பு எலும்பு மூட்டு பகுதி, கீழ் முதுகு தண்டுல ஏற்படக்கூடிய வலி, கழுத்தெலும்புல ஏற்படக்கூடிய வலி, இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் இந்த உடல் பருமன் அதிகமாக இருப்பது. இதோட எலும்பு வளைந்து போதலும் ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு பல பேருக்கு கால்கள்ல 2 மொழிங்களுடைய முட்டி பகுதியும் நடக்கும்போது உரசுறத நம்ம வந்து கவனிச்சிருப்போம். இதெல்லாம் உடல் பருமன் அதிகமாக இருப்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அதோட இவங்களுக்கு பிளாட் ஃபுட் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த பாதிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்மளுடைய உடல் இயக்கங்கள் சார்ந்த பல பாதிப்புகளை இந்த உடல் பருமன் கொண்டு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து உடல் பருமன் அதிகமாக இருப்பதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள்ல இந்த மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம் சொல்றோம். மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா வந்து இருந்தா இவங்க அதிகமான ஃபுட்டு எடுத்துப்பாங்க. அதிகமாக உணவு எடுத்து உடல் பருமன் ஆயிட்டாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இதுவே இன்னும் பல உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மன அழுத்தம் அப்படின்றது வந்து ஒற்றை வார்த்தையில நம்ம வந்து சொல்லி முடிக்க முடியாது. இவங்களுக்கு சொசைட்டில ஒரு விஷயத்த பார்ட்டிசிபேட் பண்றதுலயே பெரிய பிரச்சனை. தன்னுடைய என்விரான்மெண்ட்ல சில வேலைகளை நம்மளால செய்யறதுல பெரிய பிரச்சனை. சின்ன சின்ன வேலைகள் செய்வதற்கும் மூச்சு வாங்கும். கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. நம்மளுடைய அப்பியரன்ஸை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இது போன்று அவங்களுக்கு பல பிரச்சனைகள் என்விரான்மெண்ட்ல வந்து ஏற்படுறதுனால இதுவே நம்மளை வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொண்டு பண்ணும். மன அழுத்தத்தை தொடர்ந்து அடுத்து நம்மளுக்கு ஆன்சைட்டியும் நமக்கு வந்துடும். இந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, இந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்மளே வந்து வந்துருவோம். நம்மள பல பேர் வந்து கிண்டல் பண்ணும் பொழுது ஒரு வேலை செஞ்சு பாதியில செய்ய முடியாது அப்படின்னு டிராப் பண்றோம் அப்படின்னீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்கன்ற ஒரு பயத்துல நாம அந்த வேலையை செய்யவே மாட்டோம், அப்படியே டிராப் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு ஆன்சைட்டியை வந்து கொண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஆன்சைட்டியை தொடர்ந்து நாம தினந்தோறும் செய்யக்கூடிய வேலைகள்லேயே பல வேலைகளையும் வந்து செய்வதற்கு ஒரு கான்பிடண்டா செய்ய மாட்டோம். தன்னம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய வீடுகள்ல மட்டும் கிடையாது, வெளியில என்விரான்மெண்ட்ல, ஒரு சொசைட்டில, ஒரு ஆபீஸ்ல சின்ன சின்ன வேலைகளை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை கூட நம்ம வந்து செய்வதற்கு ஒரு கான்பிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா நாம வந்து சொசைட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தனியா வெளியில வர ஆரம்பிக்குவோம். ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் எல்லா இடத்துலயும் நம்மளை ஒதுக்குறாங்களோ இல்லையோ நாம அவங்களோட சேராம கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி வெளியில வந்து வந்துடுறோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா நாம தினந்தோறும் என்ஜாய் பண்ண வேண்டியக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாம போயிடும். கல்யாணத்துக்கு போறோமா, போறதை நம்ம வந்து நிப்பாட்டிடுறோம். ஆபீஸ்ல வந்து ஒரு பிக்னிக் போறோம், டூர் போறோம் அப்படின்னீங்கன்னா அதை நம்ம வந்து போக முடியாம நிப்பாட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸோட வெளியில எங்கேயாவது போறோம், ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போறோம் அப்படின்னீங்கன்னா அங்கெல்லாம் நம்மளால போக முடியாது, அவங்களோட நம்மளால கோஆப்ரேட் பண்ண முடியாது, அவங்களோட பேரலா ஒரு ஒர்க்கை செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அதிகமாகிறதுனால நம்மளுடைய லைஃப்ல நம்ம வந்து நிறைய விஷயங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ த குவாலிட்டி ஆஃப் லைஃப் மிக மிக குறைஞ்சு போயிடும். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் மிக மிக குறைவு தான். இதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு உடல்ல டைஜஷன் ப்ராப்ளம், ரீனல் ப்ராப்ளம், யூரினரி மோஷன், அந்த மாதிரியான ப்ராப்ளம், நிறைய பாதிப்புகளை சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். இந்த மாதிரி நமக்கு அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள்ல இருந்து அனைத்துமே பாதிப்பு ஏற்படுத்துறதுனால நம்மளுடைய
குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து ஜென்ரலாகவே குறைஞ்சு போயிடும். அதை தொடர்ந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்கும் வாழ்நாள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கு தேவையான வேலைகள் சரியாக இல்லை அப்படின்னீங்கன்னா தன்னோட வேலையை ஆட்டோமேட்டிக்கா அது குறைய ஆரம்பிச்சு. இதனால என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா 40 வயதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் 60-70 வயதுல இருக்கிற ஒரு மாதிரி வேலைகளை மிக மிக குறைவாக செய்வாங்க. உடல் உறுப்புகளின் வேலை திறன் குறைகிறதுனால இவங்களுடைய வாழ்நாள் குறையும். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சரி பண்ண? ஹெல்த்தியான ஃபுட் வந்து சாப்பிடுங்க. தினந்தோறும் ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணுங்க. அது கிரவுண்ட் எக்ஸசைஸா இருக்கலாம், ஜிம் எக்ஸசைஸா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம், பிரீதிங் எக்ஸசைஸா வந்து இருக்கலாம். உங்களால முடிச்ச அளவுக்கு ஏதோ ஒரு பயிற்சி உடல்ல வந்து ஃபுல் ரேஞ்சுக்கு வர்ற மாதிரி மூட்டு பகுதியை நல்லா அசைச்சு விடுங்க. நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து எப்பயும் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து மிக மிக ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்கணும். உடல் ஸ்ட்ரென்த்தா இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய மனசும் ஸ்ட்ரென்த்தா வந்து இருக்கும். சில விஷயங்களை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னீங்கன்னா உடல் பலமும் மிக மிக முக்கியம். நம்மளுடைய உடல் எடையை சரியா வந்து வச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உடல் எடையை குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை செக் பண்ணுங்க. நம்மளோட உடல் எடை சரியா வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. வேறு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட போகுதா அதையும் ஹெல்த் செக்அப் ஏதாவது வந்து பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய உடலை நாம கவனமா பார்த்துக்கிட்டாதான் நம்மளுடைய வாழ்நாள் அதிகமாக இருக்கும். இதை பத்தின உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.